Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் நேரத்திற்கு வர வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை பற்றி என்ன சொல்கின்றோம்? அவர் நேரத்துக்கு வாரத்திற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை என்பதை ஆங்கிலத்தில் நாம் there is no chance, there is no chance அப்படின்னு சொல்வோம். மறுபடியும் சொல்லி பாருங்க. Very good. There's no chance. இதனுடைய வாக்கிய அமைப்பானது there is no chance plus of plus noun or gerund. gerund என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், verb ing form, ஒரு தொழிற்பெயர் என்றவாறோ, அல்லது there is no chance plus that plus subject plus verb என்றவாறோ அமையும். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக தெளிவு கிடைக்கும். அவன் நேரத்திற்கு வர வாய்ப்பே இல்லை. There is no chance that he will arrive on time. There is no chance that he will arrive on time. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. There is no chance that he will arrive on time. இன்று மழைக்கான வாய்ப்பே இல்லை, அதாவது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. There is no chance of rain today. There is no chance of rain today. மறுமுறை சொல்லி பார்ப்போம். There is no chance of rain today. இந்த ஆண்டில் பதவி உயர்வு பெற வாய்ப்பே இல்லை. There is no chance of getting எதை? பதவி உயர்வு. A promotion எப்போது? இந்த வருடத்தில், this year. There is no chance of getting a promotion this year. எல்லாரும் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing, you got it. There is no chance of getting a promotion this year. படிக்காமல் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. There is no chance of passing the exam without studying. There is no chance of passing the exam without studying. எங்களோட சேர்ந்து வாய்ப்பு சொல்லி பாருங்க. There is no chance of passing the exam without studying. அவள் அவனை மன்னிக்க சாத்தியமே இல்லை. Please comment your answer. Splendid, you got it. இந்த மாதம் சம்பள உயர்வு பெற வாய்ப்பில்லை ராஜா. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Please comment it. Amazing. அவள் நேற்று எங்கே போனாள் என்று சொன்னாளா? நமக்கு முன்னால் உள்ளவரிடம் ஒரு வினாவை கேட்கின்றோம். அவள் நேற்று எங்கே போனாள் என்று சொன்னாளா? அவள் சொன்னாளா? யாருக்கு? உனக்கு சொன்னாளா என்பதைத்தான் நாங்க இங்கு குறிப்பிடுகின்றோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Did she tell you? Did she tell you? இங்கு நாம் say என்பதை பயன்படுத்த முடியாது. ஏன் என்பதற்கான விளக்கம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் say tell என்பதை பற்றி ஒரு வீடியோவில் தெளிவாக விளக்கியுள்ளேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன், பாருங்கள். அப்போ என்று சொன்னாளா என்னும் போது did she tell you? Did she tell you என்றவாறு வினவுவோம். இதுவே அவனுக்கு சொன்னாளா? Did she tell him? அவளுக்கு சொன்னாளா? Did she tell her? அவர்களுக்கு சொன்னாளா? Did she tell them?
எனக்கு சொன்னாலா, did she tell me என்றவாறு மாற்றி மாற்றி பயன்படுத்தி கொள்ளலாம். இங்க அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு என்றவாறு மென்ஷன் பண்ணாம, குறிப்பிடாம வினவும் போது அதனுடைய அர்த்தமே நமக்கு முன்னால் உள்ளவரிடம் வினவுகின்றோம் என்று. அதனால் நாம் did she tell you என்பதை பயன்படுத்துவோம். did she tell you அவள் நேற்று எங்கே போனாள் என்று. இவ்வாறு எங்கே, என்ன, எப்போ, ஏன், எப்படி என்றவாறு WH வேர்ட்ஸ் பயன்பட்டாலும் அவை வினாச்சொற்களாக பயன்படுத்தப்படவில்லை. ஆகையால் இவற்றின் பின்னால் சாதாரண ஒரு வாக்கிய அமைப்பு தான் காணப்படும். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் என்றவாறே வாக்கிய அமைப்பு காணப்படும். அதை விடுத்து WH கொஸ்டின் வேர்ட்ஸை வினாவாக பயன்படுத்தும் போது WH கொஸ்டின் வேர்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற வடிவம் பயன்படுத்த மாட்டோம். அப்போ இங்கு வாக்கிய அமைப்பு எவ்வாறு காணப்பட போகின்றது? Did she tell you, any WH question plus subject plus verb என்றவாறு தான் அமையும். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அவள் நேற்று எங்கே போனாள் என்று சொன்னாளா? Did she tell you? WH question word என்ன? Where. Subject என்ன? அவள், she. Main verb என்ன? சென்றாள், போனாள், went. எப்போது? நேற்று, yesterday. Did she tell you where she went yesterday? Did she tell you where she went yesterday? Again, did she tell you where she went yesterday? அடுத்த வினாவை பார்ப்போம். அவள் நேற்று மாலை என்ன செய்தாள் என்று சொன்னாளா? என்னத்தான் செய்தா, அதை பற்றி சொன்னாளா அப்படின்னு கேக்குறேன். Did she tell you what? She, அதுக்கப்புறம் என்ன வரணும்? சப்ஜெக்ட் she. பிரதான வினைச்சொல் செய்தாள், did. அப்ப நேற்று மாலை, இதை நாங்க yesterday evening சொல்ல மாட்டோம், அப்படி சொல்வோம். வெரி குட். ஏற்கனவே வெளியிட்ட தொடர்களை பார்த்தவங்களுக்கு அது ரொம்பவே இலகுவா இருக்கும். தெளிவான விளக்கம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். Did she tell you what she did last evening? மறுபடியும் எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Did she tell you what she did last evening? Did she tell you what she did last evening? அவள் நேற்றிரவு எப்போ அதை முடித்தாள் என்று சொன்னாளா? நேற்றிரவு தான் அதை முடிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். எப்போ, நாங்க இங்க பிரதானமா டைமை தான் மென்ஷன் பண்ணுவோம். எப்போ முடித்தாள் என்று சொன்னாளா? Did she tell you when she finished it? Did she tell you when she finished it? ரொம்ப இலவா இருந்துச்சா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கான வினாக்களை பார்ப்போம். அவள் நேற்று காலை ஏன் கடைக்கு போனாள் அல்லது கடைக்கு சென்றாள் என்று சொன்னாளா? Please comment your answer. Amazing. அவள் கடந்த வாரம் எப்படி பரீட்சைக்கு விண்ணப்பித்தாள் என்று சொன்னாளா? எனக்கும் பரீட்சைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் என்று சொல்லி அறிஞ்சு கொள்ள ஆவலா இருக்கிறேன். அப்ப அவள் போன வாரமே விண்ணப்பிச்சிட்டாள் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சதால கேட்கிறேன். எப்படின்னு சொன்னாளா? Please comment your answer. Wow, great, you got it. அவள் நல்லாவே சாப்பிடல. கடந்த காலத்துல நடைபெற்று முடிந்த ஒரு செயலைத்தான் சொல்கின்றேன். நான் அதை அவதானிச்சேன். அவ எப்படி சாப்பிட்டான்னு சொல்லி நல்லாவே சாப்பிடல. இவ்வாறு ஏதாவது ஒரு செயல்ல ஒருத்தர் செய்தில்ல என்பதை எங்களுடைய அனுபவ வாயிலாக நாம் வெளிப்படுத்தும் போது hadn't plus V3 form பயன்படுத்தி வெளிப்படுத்துவோம். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் hadn't பிளஸ் V3 form என்றவாறு வாக்கிய அமைப்பு காணப்படும். உதாரணங்களை பார்க்கும் போது நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். அவள் நல்லாவே சாப்பிடல. She hadn't eaten well. She hadn't eaten well. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? She hadn't eaten well. அவர்கள் அங்கே வரவே இல்லை. அவர்கள் என்ன செய்யல? அங்க வரவே இல்லை. எப்படி எனக்கு தெரியும்? நான் இருந்து அவதானிச்சேன்.
இல்லாட்டி எனக்கு யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறார். They hadn't arrived there. They hadn't arrived there. Again, they hadn't arrived there. நாம எப்பவுமே சந்திச்சதில்ல அப்படின்னு சொல்லி வாழ்நாள் அனுபவத்தை சொல்ல போன்றோம். ஆனால் haven't என்றவாறு present perfect tense தான் பயன்படுத்த வேண்டும். இது அப்படி அல்ல. முன்பு ஒருவர் சந்தித்ததே இல்லை அப்படின்னு மட்டும்தான் தெரிவிக்கின்றோம். இங்க எங்களுடைய நோக்கம் அது என்னுடைய வாழ்நாள் அனுபவமாக தெரிவிப்பது அல்ல. ஆகையால் எப்படி சொல்வோம்? We hadn't met each other before. ஆகையால் எப்படி சொல்வோம்? We hadn't met each other before. We hadn't met each other before. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We hadn't met each other before. நான் அந்த திரைப்படத்தை அவர்களுடன் பார்த்ததே இல்லை. Please comment your answer. Splendid. You got it. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? There is no chance of or there is no chance that என்னும் வடிவத்தையோ did she tell you, WH question word plus subject plus verb என்னும் வடிவத்தையோ hadn't plus V3 form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.